திமுக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை அதிமுக அரசு முடக்கியதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பரப்புரை மேற்கொண்ட அவர், அண்ணா நூலகம் தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவை அதிமுக அரசு மதிக்கவில்லை என கூறினார். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்குமேயானால் சென்னையின் குடிநீர் பஞ்சத்தை போக்கியிருக்கலாம் என குறிப்பிட்ட கருணாநிதி, ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், சமச்சீர் கல்வி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை அதிமுக அரசு முடக்கியதாக குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சியில் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்பட்ட 10,000 பேரை ஒரே கையெழுத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா நீக்கியதாகவும் கருணாநிதி நினைவு கூர்ந்தார். ஜெயலலிதா ஆட்சியிலே சமச்சீர் கல்விக்கு எவ்வளவு இடையூறு செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறு செய்து அதை வராமலே தடுத்துவிட்டார்கள். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அது விரிவடைந்திருக்கவையானால் சென்னையினுடைய குடிநீர் பஞ்சத்தை கூட அது மாற்றியிருக்கக்கூடும். அதையும் கிளப்பினை போட்டுவிட்ட ஆட்சி அதிமுக ஆட்சி.